Hello everyone, welcome to Quick Maths. இந்த question வந்து JEE Main January-ல 2025 ஷிஃப்ட்டில் ஜான்வரி ஷிஃப்ட்டில் வந்த question இது. நான் இங்கே question எழுதியிருக்கிறேன். இதனுடைய ஆன்சரும் இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். question என்ன அப்படின்னா, if the letters of the word கான்பூர் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கிறாங்க. அந்த வேர்டில் வந்து 6 letters இருக்குது. KANPUR. ஓகே, 6 letters இருக்குது. அந்த லெட்டர்ஸை வந்து டிக்ஷனரி மெத்தடில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணும் போதில் 440th வேர்டு என்ன வரும் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். இங்கே வந்து 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதில் இருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு ஈஸியான மெத்தட், அதாவது ஆப்ஷன்ஸை பார்த்த உடனே நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டிக்ஷனரி வேர்ட் மெத்தடில் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதில் 440th வேர்டு, இதில் வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இதனுடைய ஆன்சரை கொண்டு வர்றோம். பட் இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டதுனால நம்ம டிக்ஷனரி மெத்தடில் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு சென்டென்ஸும் நமக்கு ஒரு க்ளூவாக இருக்குது. ஸோ கான்பூர் அப்படிங்கிற வேர்டில் வந்து நமக்கு 6 letters இருக்கும். ஓகே, ஸோ 6 லெட்டர்ஸையும் நம்ம அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். பட் இங்கே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, PRKன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுவும் PRK. 4 ஆப்ஷன்ஸ்லையுமே வந்து PRK அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 4 ஆப்ஷன்ஸில் எது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, PRK. எல்லாமே PRKன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் அடுத்தது பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸ், இந்த கான்பூர்ல PRK விட்டுட்டா பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸ் வந்து AUN. ஓகே, ANU. இந்த 3 லெட்டர்ஸும் தான் பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸ். ஸோ இந்த 3 லெட்டர்ஸையும் இங்கே நான் எழுதுறேன் பாருங்க. கான்பூர், KANPUR. இதில் நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்து PRK இந்த 3 லெட்டர் தான் முதல்ல வரணுங்கிறது நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லா ஆப்ஷன்லையுமே PRK தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ PRK இதை விட்டுட்டா நமக்கு பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸ் வந்து ANU. ஓகே, இதை வந்து டிக்ஷனரி மெத்தடில் அரேஞ்ச் பண்ணும் போதில் இப்போ இந்த 3 லெட்டரில் எது ஃபர்ஸ்ட் வரும்? A வரும். அடுத்தது என்ன வரும்? N வரும். அடுத்தது U வரும். ஓகே, இந்த 3 லெட்டர்ஸையும் டிக்ஷனரி மெத்தடில் அரேஞ்ச் பண்ணுனா இங்கே வந்து PRKங்கிறது ஃபர்ஸ்ட் எல்லா ஆப்ஷன்லையுமே கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன் வரணும்னா PRK. அடுத்து இருக்கிற 3 லெட்டர்ஸையும் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ANU. ஸோ இதுதான் வந்து இங்கே ஆப்ஷனாக வருது. இந்த ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க, இதில் எதுவுமே இல்லை இல்லையா? PRK, ANU எதுவுமே இல்லை. பட் PRKக்கு அடுத்தது வந்து A தான் வரணும். பிகாஸ் பேலன்ஸ் உள்ள 3 லெட்டர்ஸ்லையும் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண A தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வரணும். ஸோ PRKக்கு அடுத்து வர்ற ஃபர்ஸ்ட் லெட்டர் A தான் வரணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகே, ஸோ PRKA இந்த 4 லெட்டரும் ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. இங்க PRKA இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் PRKAன்னு வருது. மற்ற எந்த இதுலையுமே PRKA வரவே இல்லை. A வந்து செகண்டா வருது, இங்கேயும் செகண்டா வருது, இங்கேயும் தேர்டா வருது. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நீங்க நார்மலா என்ன பெர்முடேஷன் காம்பினேஷன் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டைரக்டா ஆன்சர்ஸ் கொண்டு வர்றதுக்கு ஒரு 5 to 5 minutes கூட உங்களுக்கு தேவைப்படலாம். பட் இந்த மாதிரி திங்க் பண்ணி ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா வித்தின் 1
மினிட் நீங்கள் வந்து ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதனுடைய ஒரிஜினலாக எப்படி கரெக்டான மெத்தட் ஃபாலோ பண்ணி எப்படி ஆன்சர்ஸ் கொடுக்கறதுங்கிற சொல்யூஷனையும் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போகலாம். ஓகே, இப்போ கான்பூர் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 லெட்டர்ஸையும் நம்ம அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ வரணும், அடுத்து கே வரணும், என், PRU. இந்த மெத்தடில் தான் டிக்ஷனரி மெத்தடில் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம கான்பூருங்கிற வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸை அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். ஓகே, இதுதான் மெத்தட். அதாவது ஏக்கு அப்புறம் கே தான் வரும், கேக்கு அப்புறம் என்னு தான் வரும், அடுத்தது பி, அடுத்தது ஆர், அடுத்தது யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஏங்கிற லெட்டர் எடுத்துக்கிடுவோம். ஏங்கிற லெட்டரை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டா பேலன்ஸ் உள்ள 5 லெட்டர்ஸும் 5 பொசிஷன்ஸும் இருக்குது. ஸோ 5 ஃபேக்டோரியல் வேஸ் 120 வேர்ட்ஸ் வந்து இதில் நம்ம எழுதலாம். நான் நல்லா சொல்கிறத நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஏங்கிற இந்த லெட்டரை ஃபிக்ஸடாக வச்சுட்டு பேலன்ஸ் உள்ள இந்த 5 லெட்டர்ஸுக்கும் 5 பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பொசிஷனையும் இந்த லெட்டர்ஸையும் சேஞ்ச் பண்ணி how many ways we can present அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் வேர்ட்ஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியும். 5 ஃபேக்டோரியலுடைய வேல்யூ வந்து 120. ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்த லெட்டர் கே. கேன்ற இந்த லெட்டரை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் உள்ள 5 லெட்டர்ஸுக்கும் 5 பொசிஷன்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணி 5 பொசிஷன்ஸுக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் எழுதுறத செகண்ட் எழுதுறோம், செகண்ட் பொசிஷனில் இருக்கிறத தேர்ட் எழுதுறோம், இந்த மாதிரி 5 பொசிஷன்ஸுக்கும் 5 லெட்டர்ஸை சேஞ்ச் பண்ணி எழுதுனா எத்தனை வழியில் எழுதலாம் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் வேஸ். தட் மீன்ஸ் 120 வேர்ட்ஸ் நம்ம எழுதலாம். அதே மாதிரி எண்ணுக்கும் நம்ம இந்த மாதிரி எண்ணை ஃபிக்ஸடாக ஃபர்ஸ்ட் லெட்டராக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் உள்ள 5 லெட்டர்ஸையும் 5 பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதுனா 5 ஃபேக்டோரியல் வேஸில் நம்ம வந்து வேர்ட்ஸை ப்ரெசன்ட் பண்ணலாம். ஸோ அது எத்தனை வேர்ட்ஸ் அப்படின்னா 120. ஓகே, 5 ஃபேக்டோரியலுடைய வேல்யூ 120. இப்போ அடுத்தது எடுத்துக்கோங்க. பி, ஏ, கே, என் முடிச்சாச்சு. அடுத்தது பி. இப்போ வந்து டபுள் லெட்டர்ஸாக எடுத்துக்கிடுவோம். ஓகே, பிக்கு அடுத்து என்ன லெட்டர் வரணும்னா ஏ. ஏன்னா டிக்ஷனரி, அதாவது அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் டிக்ஷனரியில் இந்த மாதிரி தான் வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4th லெட்டர் பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன வரணும்? ஏ தான் வரணும். டிக்ஷனரி மெத்தட் இது. ஸோ டிக்ஷனரியில் எப்படி ஒரு லெட்டர்ஸ் ஒரு 5-6 லெட்டர்ஸ் இருந்தால் அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்களோ அந்த மெத்தடில் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பிங்கிற இந்த லெட்டர் எடுத்துக்கிடுவோம். இதுக்கு அடுத்தது வந்து கண்டிப்பாக ஏ தான் வரணும். ஸோ ஏ, PA இந்த 2 லெட்டரையும் ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டா பேலன்ஸ் இருக்கிற இந்த 4 லெட்டர்ஸுக்கும் 4 பொசிஷன்ஸ் இருக்கு. ஸோ 4 ஃபேக்டோரியல் வேஸில் இந்த பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸை அரேஞ்ச் பண்ணி நமக்கு 24 வேர்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பிக்கு அடுத்து ஏ எழுதியாச்சு. ஸோ PK இந்த 2 லெட்டர்ஸையும் ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த 4 லெட்டர்ஸுக்கும் 4 பொசிஷன்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணி நமக்கு எத்தனை வழியில் எழுதலாம் அப்படின்னா 4 ஃபேக்டோரியல் வேஸ். தட் மீன்ஸ் we can give 24 words using this position. Okay, then அதே மாதிரி PA முடிச்சாச்சு, PK முடிச்சாச்சு, அடுத்தது PN. இங்கே இந்த மெத்தடில் தான் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ PA முடிச்சாச்சு, PK முடிச்சாச்சு, அடுத்தது PN. அதே மாதிரி தான் PNக்கும் 4 ஃபேக்டோரியல் வேஸ் வரும். தட் மீன்ஸ் 24 வேர்ட்ஸை நம்ம ப்ரெசன்ட் பண்ணலாம். P அண்ட் Nங்கிற இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸையும் ஃபிக்ஸடாக வச்சுட்டு பேலன்ஸ் உள்ள 4 லெட்டர்ஸுக்கும் 4 பொசிஷன்ஸ் கொடுத்து நம்ம அதனுடைய பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணி how many ways we can present அப்படின்னா 4 ஃபேக்டோரியலுடைய வேல்யூ வந்து 24. ஓகே, நெக்ஸ்ட் வந்து
PRA. ஏன் நான் வந்து PRAன்னு எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்க, முதல்ல வந்து நம்ம AKN முடிச்சாச்சு. அடுத்து P ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு PA PK PN முடிச்சாச்சு. அடுத்தது PR ஃபிக்ஸடாக வச்சுக்கிடுவோம். அதாவது PR இந்த 2 லெட்டரையும் ஃபிக்ஸடாக வச்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டரை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டோம், Pங்கிற ஒரு லெட்டரை மட்டும் ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டோம். அடுத்தது PR இந்த 2 லெட்டரை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எது வரணும், A தான் வரணும், அல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ PRA இந்த 3 லெட்டர்ஸையும் ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸ் வந்து 3 லெட்டர்ஸ், அதுக்கு 3 பொசிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஹவு மெனி வேஸ் we can present அப்படின்னா 3 ஃபேக்டோரியல் வேஸ். 3 ஃபேக்டோரியல்ங்கிறது 6. ஸோ 6 வேர்ட்ஸ் வந்து நமக்கு இந்த 3 லெட்டரை ஃபிக்ஸடாக வச்சுட்டு பேலன்ஸ் உள்ள 3 லெட்டரை பொசிஷன் 3 பொசிஷன்ஸ் இருக்கு. சேஞ்ச் பண்ணி எத்தனை லெட்டர்ஸ் வரும் அப்படின்னா எத்தனை வேர்ட்ஸ் வரும் அப்படின்னா 6 வேர்ட்ஸ் தான் நம்மளால எழுத முடியும். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். 120 + 120 + 120 + 24 + 24 + 24 + 6. இப்போ வந்து இதனுடைய டோட்டல் வேல்யூ 438 வந்துடுது. ஓகே, நமக்கு கேட்டிருக்கிறது 440th வேர்டு என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ நான் 438 வேர்ட்ஸ் வந்து நான் இந்த PRAங்கிற இந்த இதை ஃபிக்ஸடாக வச்சு நான் வந்து எழுதிட்டேன். ஓகே, நம்ம வந்து எழுதிட்டோம். இப்போ 439th வேர்டு என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம அதுக்கு எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸடாக வைக்கணும் அப்படின்னா, இப்போ PRன்னு இருக்கு. ஓகே, இது வந்து 438th பொசிஷனுக்கு வரைக்கும் நம்ம எழுதிட்டோம். இப்போ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்க, எல்லாமே PRKன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நம்ம 438 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தென் 439th வேர்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்க, எல்லாமே PRKன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ PRKங்கிறது ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு நம்ம எப்பவும் ஒரு 3 லெட்டர்ஸை 2 லெட்டர்ஸை ஒரு லெட்டரோ ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு அடுத்த லெட்டர், அதாவது இங்கே வந்து PRK ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து உள்ள பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸ் என்னென்ன இருக்கு, ANU இருக்கு. ANU 3 லெட்டர்ஸில் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் A தான் ஃபர்ஸ்ட் வரணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே நான் PRKங்கிற இந்த 3 லெட்டர்ஸையும் ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸ் ANUல அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதுனா ANU தான் வரும். ஸோ இதுதான் 439th வேர்டா இருக்க முடியும் அப்படிங்கிறது இந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ஃபார்முலாஸ் அதனுடைய மெத்தட்ல நம்ம இங்க கொடுக்கிறோம். ஓகே, 439th வேர்டு இதுதான். பட் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு சம்முல கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறோம். PRK ANU ஆப்ஷன் நமக்கு சம்முல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா பார்க்குறோம், இல்லை. ஓகே, ஸோ இது வந்து 439th வேர்டு தான். நமக்கு கேட்டிருக்கிறது 440th வேர்டு. ஓகே, ஸோ 440th வேர்டு என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, நமக்கு எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே PRK தான் ஃபிக்ஸடாக இருக்கு, ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸா. ஸோ PRK ஃபிக்ஸடாக வச்சுக்கிறோம். அடுத்த லெட்டர் நம்ம A தான் ஃபிக்ஸடாக கண்டிப்பாக வைக்கணும். பிகாஸ் பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸ் வந்து ANU. ஸோ ANUல அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல A தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ PRKக்கு அடுத்தது A தான் கண்டிப்பா வரணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ PRKAன்னு எந்த ஆப்ஷன்ல வருதுங்கிறத பார்க்குறோம். ஸோ PRKAங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் வருது. பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸ் U அண்ட் N. இது வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. நம்ம ஃபிக்ஸடாக வச்சிருக்கிறது எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பார்க்குறோம். ஸோ PRK இந்த 3 லெட்டர்ஸை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸ் வந்து AUN. இதில் வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் A தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ PRKக்கு அடுத்தது A தான் வரணும் கண்டிப்பாக. அதில் இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனில் PRKA வருதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இங்கே கரெக்டான ஆப்ஷன். தட் மீன்ஸ் 440th வேர்டு வந்து PRKAUN. ஓகே, ஆப்ஷன் A தான் இங்கே கரெக்டான ஆப்ஷன்.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.